அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி நட்சத்திர வரிசைகளில் நேற்று மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு பேசியிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு ஒரு அற்புதமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பேசுறேன். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இடிசி தமிழ் சேனல்ல ஒரு நமக்கு தெரிஞ்ச பையன் வச்சிருக்கான். அவன் சரியா இதில் கொஞ்சம் பேசுங்க, நான் பேசுனேன். 2,10,000 பேர் பார்த்துருக்கான். நீங்கள் போய் வேணாலும் போட்டு பார்த்தீங்கன்னாலும் இடிசி தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நான் பேசியிருக்கேன். ஒரு 15-20 நிமிஷம் ஓடும். என்னுடைய வாழ்க்கையில் யூடியூப்ல பேசியிருக்கேன். ரொம்ப ரசித்து பேசினேன். அதே மாதிரி திருவாதிரை அப்படின்னா ருத்ரத்தாண்டவம். திருவாதிரை என்று சொன்னால் ருத்ரத்தாண்டவம் ஆடக்கூடியவர்கள் தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். தங்கடி 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 ஆடுறது, ஆடிட்டு அப்படியே என்ன சொல்லலாம்னா கீழே விழுந்துடுறது, அமைதியாயிடுறது. திரும்ப எதுக்காக ஆடணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப திருவாதிரை சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சுக்கிரனுடைய சாபம் பெற்றவர். அவர்கள் படைக்கும் போது 9 கிரகத்தில் சுக்கிரனை என்ன சொல்லலாம்னா மைனஸா வச்சு படிச்சேன். மைனஸ் சுக்கிரன் டிஃபால்ட். அவருடைய வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த விஷயம், அடிவயிற்றுக்கு கீழே உள்ள என்ன சொன்னா கெமிஸ்ட்ரி சார்ந்த பிளஸ் இல்லறம் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான். மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். கட்டில் உறவுகளில் அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இனம் புரியாத சோதனை இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய இந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லக்கணத்திற்கு அந்த மிதுன ராசிக்கு 9வது ராசி சதய நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான். சதய நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் என்பது என்ன? சதய நட்சத்திரத்துடைய நட்சத்திர மிருகம் குதிரை, பெண் குதிரை. அப்ப அந்த அந்த வேகம், அந்த கொந்தளிக்கின்ற தன்மை, அந்த டென்ஷன் ஆகின்ற தன்மை அத்தனை இருக்கும். ஒரு தவறை இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய தவறை இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை இன்னொருத்தர் மேல போட்டுருவாங்க. அவ்வளவு கெட்டிக்காரத்தனமான ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்கு தெரியும் தன்னிடம் தவறு இருக்கிறது, ஆனால் அந்த தவறை இன்னொருத்தர் தான் சுட்டி காட்டுறது. நான் இது இல்லை, அப்படி கிடையாது அப்படின்ட்டு யார் ஒருவரையும் இந்த மிதுனராசி திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் தேவைக்கு அடுத்த ஸ்டேஜ் கேட்ச் பண்ணிடுவாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஸ்திரமான சூப்பரான நட்சத்திரம். படிப்பில் கில்லாடி, அறிவில் கில்லாடி. திருவாதிரை மிதுன ராசியில் போய் பிறந்தவர்கள் மிதுன லக்கணமாக பிறந்து திருவாதிரையில் லக்கண புள்ளியாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அறிவில் கில்லாடிகள். தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு பாம்பு எவ்வளவு தூரம் போயினாலும் அந்த தேவையை பூர்த்தி பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு செயலில் ஒரு காரியத்தை வெற்றி பெற வைப்பதில் சிறப்பானவர்கள். அதனாலதான் சிவனுடைய கழுத்தில் அவர்கள் பாம்பா இப்படி உட்கார்ந்துருந்தது. முருகனால் கால் கடியில தான் பாம்பா வச்சாரு. சிவன் என்ன சொன்னான தன்னுடைய கழுத்திலே அணிகலனாக போட்டு கொண்டார். அப்ப எவ்வளவு தூரத்திற்கு இவங்க கிட்ட ஒரு பிரில்லியன்ட் மைண்ட் இருக்கும். இவர்கள் வாங்கி வந்த சாபம் சுக்கிரன். திருமண வாழ்க்கையில் இவர்கள் அதிகமான நாட்டம் இருக்காது.
நாட்டம் இருக்காது. கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகளும் கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் இல்லறத்தில் என்ன சொன்னா இவர்களுக்கு உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது. இவங்க இதை வெளியே சொல்ல முடியாது. இல்லறத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதான் விதி. இல்லறத்தில் உடல் இன்னைக்கு ஓகேங்குது, மனம் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்கி உடல் ஒத்துழைக்காது. அப்ப என்ன சொல்றான்னா நட்டும் போல்ட்டும் சரி வராது. இப்படியே என்ன சொல்றான்னா வாழ்க்கையில் இந்த கட்டில் சுகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய மைனஸ் என்பதை விட அதுல ஒரு பரிதாபத்திற்குரியவர், பரிதாபத்துக்குரியவர்கள் தான். ஏன்னா எப்பயுமே இதோடைய நட்சத்திர அதிதேவதை ருத்ரன். ருத்ரன் என்று சொன்னால் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றவர்களுக்கு, ருத்ர தாண்டவம் ஆடுறவர்களுக்கு நல்லா சிரிக்க தெரியாதுல்ல. இல்லறம் அப்படிங்கிறதுக்கு சிரிப்பு ஈர்ப்பு, சிரிப்பு ஈர்ப்பு காந்தம். இந்த சுக்கிரன் இவங்க கிட்ட அவுட்டு. அப்ப சுக்கிரன் அவுட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது சிரிப்பு வராது. சிரிப்பு வராம அதிகாரம் பண்ணி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் எப்பயுமே மகரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா, மகரந்தம் என்று சொல்ல பூ வண்டை எப்படி இருக்குது, ஓடிப்பய இருக்குது. பூ வண்டை, பூ ஒரு இடத்துல இருக்குது, வண்டு அதை நாடி வருகிறது. இதான உண்மை. அந்த திருவாதிரையில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி கம்மி, ஈர்ப்பு சக்தி கம்மி. அப்ப ஏதோ வாழ்ந்து அனுபவிச்சது எனக்கு பேசுறது. அப்ப இவருடைய மைனஸ் இதுதான். இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணவங்க இருப்பாங்க, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணவங்க இருப்பாங்க. கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் ஆன அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க. திருவாதிரை ஒரு விதத்தில் தற்கொலை தோஷமுடைய நட்சத்திரம். இவர்களை அதிகமாக நீங்கள் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணீங்கனாலோ, ஒரு கஷ்டத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னாலோ உடனே சூசைடு மைண்ட் வந்துடும். அதனால திருவாதிரையில் ஒரு சிறு குழந்தை இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் அவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடாதீங்க. அவங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுடைய இயல்பே டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்காங்க. அவருடைய இயல்பு ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணணும். இந்த வேலை முடிஞ்சா நெக்ஸ்ட், இந்த வேலை முடிச்சா நெக்ஸ்ட், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அதனுடைய நட்சத்திர மிருகம் என்ன சொன்னா நாய். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏன் ஆண் நாயை வைத்தான் என்று சொன்னால், அவர்கள் ராகு என்று சொன்னாலே என்ன சொன்னா தேவை முடிந்தவுடன் மறந்துடுவாங்க. தேவை முடிஞ்சாச்சுன்னா மறந்துடுறது. அதற்குத்தான் என்ன சொன்னா திருவாதிரையில் யாரு பிறந்தாலும் கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் வாகனத்தை பைரவருடைய வாகனத்தை இவர்களுக்கு சிம்பிளா வச்சாங்க. சும்மா காரணம் இல்லாமல்லாம் வைக்கல. அதனால திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அறிவாளிகள். ஆனால் உங்களுடைய அறிவு திறமையை என்ன சொல்றான்னா ராகுவுடைய ராகு என்று சொன்னால் ஒரு இருட்டு, ராகு என்று சொன்னால் ஒரு நம்பர் 2. அந்த நம்பர் 2 சார்ந்த விஷயத்துல போய் உள்ள விழுந்துடாதீங்க. விழுந்துட்டீங்கன்னா காலமெல்லாம் இந்த ராகு பகவான் என்ன சொல்வான், கொடுப்பான், உனக்கு கொடுத்து கெடுத்து விடுவான். ராகுவுடைய ஒரே ஒரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, கொடுப்பான், கொடுத்து கெடுத்து விடுவான். உன்னுடைய அறிவை கொடுப்பான், உன்னுடைய அறிவை வைத்தே என்ன சொன்னானா உன்னை நாசமாக்கிடுவான். இதெல்லாம் நீங்க என்ன சொன்னா தெரிஞ்சுக்கிடணும்.
100%, 150% வந்து ஒரு திருவாதிரையில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நமக்கு அடி உறுதி. எந்த விதத்துல? மனதளவிலும் சரி. காலம் பூரா அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பெத்த தகப்பன் தாய் வந்து என்ன சொன்னானா, எந்த ஒரு ரூபத்திலேயே வந்து என்ன சொன்னானா, அந்த குழந்தை உங்களை சும்மா விடாது. எந்த ரூபத்தில்னாலும் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் இவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு இன்புட் கொடுத்து கொண்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப கொடுத்துட்டு இருப்பாங்க, அது வந்து அது நடந்துட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா, திருவாதிரையில் போய் பிறந்தால் இல்லற சுகத்தில் பிரச்சனை. இல்லற வாழ்க்கையில் மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது, உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது. இது உங்களுடைய கஷ்டம். ஆனால் நீங்கள் அறிவாளிகள், கண்டிப்பா உத்தியோகத்துக்கு போறதுக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். உத்தியோகம் பார்ப்பீங்க, நல்ல பெரிய லக்ஸுரிஸான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, லக்ஸுரிஸான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். ஆனால் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான், நன்றி உடையவர்களாக இருக்கணும். உங்களுடைய நட்சத்திரத்துக்குண்டான மிருகம் என்று சொல்லக்கூடியது, நட்சத்திரத்துக்குண்டான மிருகத்துக்குண்டான கேரக்டர் என்னங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். ஆனாய் அது நன்றி உள்ளது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். அப்ப நன்றி உடையவர்களாக நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டரை வந்து என்ன சொல்லலாம்னா, ராகுவை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பேராசை 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 பட வைத்து 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 வந்து வைத்து வைத்து எதிர்த்து என்ன சொன்ன பெருநஷ்டமாகிவிடும். பேராசை வைத்து வந்து பெருநஷ்டமாகிவிடும். ரெண்டாவது, இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இரவில் தூக்கம் கம்மி. ஏதாவது ஒரு சிந்தனை 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 சிந்தனை. காற்று ராசியில் இருக்கின்ற ராகுவுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒரு சிந்தனை சார்ந்த விஷயத்தை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் உடையவர்கள் ஒன்று இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, ஆண்களுக்கு விந்து முந்துதல்னா உறவு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஒரு காலக்கெடு இருக்குது. அந்த காலக்கெடுவுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா குதிச்சிடுறது. இப்ப நம்ம ஸ்டாப் வந்து அடுத்த ஸ்டாப்ல வருது, படக்குன்னு இறங்கி பார்த்தோன்னு என்ன செஞ்சா டக்குன்னு வந்து ஐயோ நம்ம ஸ்டாப் வந்துச்சுன்னு குதிச்சிடும். அதான் விந்து முதல்னு அர்த்தம். இது இப்படிதான் சொல்ல முடியும், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து எப்படி பேசுனீங்கன்னா சில பேர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதை பத்திலாம் வருத்தப்படலை. அப்ப அந்த விந்து முதுதல் இருக்கும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய தோஷம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கல்யாண வாழ்க்கையில் போராட்டத்தை கடைபிடிக்காதீர்கள். திருவாதிரையில் ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் போராட்டத்தை கடைபிடிக்காதீர்கள். கணவனா மனைவி உனக்கு பிரச்சனைக்குரியவளா தவிர, ஏன்னா நீ சுக்கிரனுடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்க, மனைவியை அனுசரிச்சு போ. காசு கொண்டு வர்றியா, மனைவிட்ட கொடுத்து வாங்க யோகம். பெண் திருவாதிரையா, கணவனை குருவாக ஏற்று மதி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கணவனை என்னைக்கு எதுக்க துணிந்து விட்டாயோ, எதுக்க துணிஞ்சிருவேன், எதுக்க துணியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா உனக்கு நிம்மதி இருக்காது. நீ பணிவாக இருந்த காலத்தில் சாதித்தது நிறைய இருக்கும். ஒரு பெண்ணாக பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்து திருமணமாகி கணவனுக்கு பணிவாக இருந்து சாதித்தது நிறைய இருக்கும். ஆனால் நீ பணிவில்லாமல் போன பிறகு சாதித்தது அவமானங்களும் அவச்சொல்களும் அச்சுறுத்தல்களும் மனபயமும் தான் உனக்கு இருக்கும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சமந்தான். இதை யாராலும் நீங்க மாற்ற முடியாது. இதற்கு கடைசியில தீர்வு சொல்லிடுவேன். தீர்வு நீங்க உங்களால பண்ண முடியும், இலகுவானதுதான் பண்ண முடியும். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னைக்கு வந்து திருமணம்
திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவிக்கு கட்டுப்பட்டவராகவும் கணவருக்கு பெண் கட்டுப்பட்டவளாகவும் இருக்கின்ற வரை அது சொர்க்க பூமியாக இருக்கும். ராகு சும்மா இல்லை இல்லையா? ராகு சும்மா கிடையாது. ராகு சாதாரண ஆளுன்னு நீங்க நினைச்சீங்களா? இவர்கள் பணிவாக இருக்கின்ற காலத்தில் அந்த ராகு கொடுத்த என்ன சொன்னா யோகம் என்ன சொன்னா மறக்கவே முடியாது. இல்லறத்துல எடுங்க, வாழ்க்கையில் எடுங்க, சாப்பிடுற விஷயத்துல எடுங்க, எல்லாத்துலயுமே அள்ளி கொடுத்துருப்பான். என்னைக்கு தலையில போய் என்ன சொன்ன மண்டக்கணை ஏறிச்சோ, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அன்னைக்கு கண்டிப்பாக நீங்க அந்த உச்சாணி கொம்புக்கு போகும்போது உங்களால் என்ன சொன்னா இல்லறத்தில் பற்று இல்லாமல் போய்விடும். கணவனையோ மனைவியவோ எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனோநிலைகள் என்பது என்ன சொல்லலாம்னா மனம் போன போக்குல போய் நீங்கள் பாம்பு எப்பயுமே ஒரு பொந்துக்குள்ள போய் பேசாம அடைஞ்சது கணக்கா அடைய வேண்டிய சூழ்நிலையை ஆணவம் வந்த பிறகு உருவாக்கிறோம். ஆணவம் வராமல் இருக்கும் போது நீங்கள் அனுபவித்ததை பாருங்கள். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரிதான். ஆணவம் இல்லாமல் இல்லறத்தில் இருக்கின்ற வரைக்கும் நீங்க அடைந்த சுகத்தை என்ன சொன்னா லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமிர்தமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஆணவத்திற்கு வந்த பிறகு, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவத்திற்கு வந்த பிறகு நீங்கள் அனுபவித்த என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தானே கெடுப்பாரு. ஐயா கிரீடத்தை கொடுப்பாரு, அதுக்கடுத்து பதவியை கொடுப்பாரு, பட்டத்தை கொடுப்பாரு, 10 பேர் கும்பிடக்கூடிய ஆதிபத்தியத்துல கொடுத்துருவார். கொடுத்துட்டு உங்களை என்ன சொல்றான்னா எப்படி ஆக்கிடுவாரு? ரொம்ப சமூகத்துல போனா பெருசா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தா உங்களால் என்ன சொல்றான்னா ஒண்ணுமே செய்ய முடியாத அபலையாக இருக்கும். இதனால என்ன வெடிச்சு கொந்தளிக்கிறது. உனக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை நீ சரி செய். உன்னுடைய குறைய இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா வயிறு வலிக்காது யார் தடவையா விடுவாங்க. ஐயா வயிறு வலிக்குது அப்படின்னா குழந்தையாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் வயிற்றுல எத்தனைக்கான எண்ணெயை போட்டு தடவி விடுவாங்க. யாராவது என்ன சொன்னா எனக்கு என்ன சொன்னா நான் பேசாம இருக்கும்போது தலைவலிக்கா சோறு வேணுமா அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது நடக்காது. ஏன்னா காலபுருஷனுடைய 3வது ராசியில போய் பிறந்துட்டீங்க. 3வது ராசி அது மிதுன ராசி. மிதுனம் கற்பனையால் கெடும், அதிகாரத்தால் கெடும். அதனால யாரும் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நிறைய அனுபவம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நீங்கள் செய்ய வேண்டியது திருவாதிரையில் பெயர் பிறந்தால் அற்புதமான அறிவாளி. அந்த அறிவை வாழ்வதற்கு பயன்படுத்துங்கள். எப்பையும் உங்களுடைய ஒரு சுய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னொருத்தருடைய இல்லறத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. நீங்களே அந்த தோஸ்துல பிறந்துட்டீங்க. அவ அப்படி இவ எப்படி. இது ஆணுக்கு பண்ணுங்க. ஒரு ஆண் திருவாதிரையில பிறந்துட்டார். இன்னொருத்தருடைய ஆணுடைய பெர்சனல் கேரக்டரை பத்தி நீங்க பேசக்கூடாது. பேசினால் உங்க குடும்பம் சீரழிஞ்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் வந்துருவார். ஆணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட் வருவார். திருவாதிரையில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெண் வருவாங்க. ஆணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண் வருவார். அதனால கவனமா இருங்க. இந்த நட்சத்திரம் ஆபத்தானதல்ல, அழிவை கொடுக்கக்கூடியது. ஆபத்தினாலும் பரவாயில்ல, தப்பிச்சிடலாம். அழிவை கொடுக்கக்கூடியது. அதனால என்ன சொல்றான்னா நாய்க்கு வெறி பிடித்து விட்டால் என்ன செய்யும்? எத்தனை பேர்த்த கடிச்சு குதறனுமே தெரியாது. கடைசியில் என்ன செய்வாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, கொன்னு விடுவோம்.
இப்படியெல்லாம் இருக்குதா? உண்மையாவே இருக்குது. அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க, திருவாதிரையில் பிறந்து விட்டால் நல்ல நட்சத்திரம், அற்புதமான அறிவாளிகள். ஆனால் கணவனை மதிக்க வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனை மதிக்க வேண்டும், கணவனாக இருந்தால் மனைவியை மதிக்க வேண்டும். கல்யாணம் சீக்கிரமா நடக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில எவனாச்சும் உள்ள வருவான், அவ்வளவு வருவான். அங்க அந்த சுக்கிரனுடைய தோஷத்தை செயல்படுத்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். சுக்கிரன் சார்ந்த விஷயத்தில், எல்லா விஷயத்திலுமே நீங்க சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் வாழுகின்ற கடைசி காலத்து வரைக்கும் திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் மிக மிக கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். கடைசி வரைக்கும் என்ன சொல்றான்னா நீங்கள் பயணப்படணும். அப்ப பயணப்படுவதற்கு என்ன சொல்றான்னா, கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. கணவனுக்கு திருவாதிரையில போய் பிறந்தால் மனைவியே உனக்கு மகாலட்சுமி. இப்படி இருந்து பாருங்க, கண்டிப்பாக சிறப்பா இருக்கும். அதனால அடிக்கடி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போய் வியாழக்கிழமை நைட்டு தங்க, வெள்ளிக்கிழமை காலையில காவிரியில குளிங்க, ரங்கநாதர் தரிசனம் பண்ணுங்க. நல்ல புளியோதரை நல்லா அழகாக புருஷன் மண்டாட்டி வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வர 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 ஸ்ரீரங்க பெருமான், ரங்கநாத பெருமானால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். திருவாதிரையில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு தாயார் பேச்சை கேட்க கூடாது. ஏன்னா சந்திரன் ஆபத்தானவன், சந்திரன் ஆபத்தானவன். அப்ப அந்த ஆபத்தானவன் உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கான்? 12ஆம் இடத்துல ரோகிணின்னு ஒருத்தர் இருக்கான். ரோகிணி நட்சத்திரம் இருக்கு, அது புதனுடைய தோஷம் உடையது. அப்ப யாராவது உங்க வீட்டுக்காரு இப்படின்னு சொல்லிட்டா உங்க வாழ்க்கைய அப்படியே பிடிச்சுக்கிடுவீங்க. அந்த பக்கம் உங்க வீட்டம்மா இப்படின்னு சொல்லிட்டா குடும்ப நாசம். உங்களுடைய ராசிக்கு 12வது கட்டத்தில் இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு என்னைக்குமே என்ன சொன்னா ஆபத்தானது. அதனால் தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள், தாயை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் தாய் சொல்லால் நீங்கள் கெட வேண்டும் என்பது விதி. ஏன்னா உங்களுடைய திருவாதிரைக்கு சந்திரன் ஆபத்தானவன். கடலில் குளிக்க போனீர்களா, அலை இழுத்து விட்டு போய்விடும். கடல்ல போய் பதனமாக குளிக்கணும், கடல்ல போய் பதனமாக குளிக்கணும், பத்திரமாக குளிக்கணும். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த நீங்கள் ரிஷப லக்கணக்காரர்களிடம், துலா லக்கணக்காரர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்கணத்துல போய் பிறந்தவங்க, லக்கணத்துல பிறந்தவங்களும் துலா லக்கணத்துல போய் பிறந்தவங்கள்ட்டையும் நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல போய் அப்படி லேசா முட்டி பார்த்துட்டு வந்துருவோம்னா உங்க முட்டி பேந்துரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. சுக்கிரனுடைய தோஷத்தில் பிறந்து விட்டு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் லக்கணக்காரர்களிடம் போட்டி போடக்கூடாது, முடிஞ்சிருவாங்க. அதே சமயத்தில் சந்திரனுடைய சாபம் பெற்றது எது? திருவாதிரை. சந்திரனுடைய சாபம் பெற்றது. அவ சந்திரனுடைய சாபம் பெற்றதுனாலதான் என்ன சொன்னா, ருத்ரனுடைய இவருடைய தலையில யார் தலையில போய் உட்கார்ந்து இருக்கிறது? சிவனுடைய தலையில போய் உட்கார்ந்து இருக்கிறது யார்? பிறை நிலா. ஏன் உட்கார்ந்துருக்கு? விளையாட்டுக்கா? ஒரு பொம்பளைய வச்சு குடும்பம் நடத்துறது பெரிய விஷயம். தலையில ஒரு அம்மாவை செவந்துகிட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு பாவம் பண்ணவர் தெரியுமா உங்களுக்கு? அதனால எப்பயுமே ஸ்ரீரங்கத்தோடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். பௌர்ணமி கிரிவலம் வரணும். எப்பயுமே வாரம் என்ன சொல்லலாம், திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லா நிறைய கல்லுப்பு போட்டு அழகா குளிக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரவு படுக்கும் போது நம்மளுடைய கட்டில் கடியில ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு கை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு படுக்கணும். மறுநாள் காலையில் எடுத்து அது சிங்க்லேயோ லெட்டின்லேயோ ஊற்றிருங்க. இப்படி ரெகுலரா செஞ்சு வாருங்க, உங்களுடைய கர்மா குறையும். கடைசியாக சொல்லுகிறேன், கணவனாக இருந்தால் மனைவியை நீங்கள் மதிச்சிடணும். மனைவியாக இருந்தால் திருவாதிரையில் இருந்தால் கணவனை மதித்தால் காலத்தொட்டு கும்பிடுங்க, தப்பெல்லாம் கிடையாது. கணவனா இருக்கிறீங்களா திருவாதிரை,
மனைவியோட காலை தொட்டு கொண்டு சுக்கரனுடைய தோஷம் போயிடும். மனைவி திருவாதிரையா காலையில் நினச்சவொன்னே என்ன சொன்னான்னா விறுவிறுன்னு போய் 2 காலையில் வந்து 3 தடவை தொட்டு கும்பிட்டுட்டு வேலையை பாருங்க. சுபிட்சம் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய தோஷம், ஏன்னா அங்கே வந்து அவர் வந்து இந்த 2 நாள் தங்கி இருக்கும்போது என்ன சொன்னா ஒரு டிப்ரெஷன் மைண்டில் எடுத்து விட்டுருவார். 6 மாசத்துக்கு ஒரு கூட திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க போகலாம். இதில் ஏதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தும் மாதிரி பேசியிருந்தால் யாரும் வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை. நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு அணு ரீதியாகவும் ஒரு ஆராய்ச்சி ரீதியாகவும் பேசிய பேச்சு தானே தவிர யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் நான் பேசவில்லை. எங்க வீட்லயே 2 திருவாதிரை இருக்கு. நான் எப்படி வந்து என்ன சொல்றேன், நான் வந்து புண்படுத்தும் நோக்கத்தோடு பேச முடியும்? அதனால என்னுடைய அனுபவங்கள், அதனால எல்லோரும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒருத்தரை ஒருத்தர் வந்து என்ன சொன்னா, பெண் திருவாதிரை ஆணை மதி, ஆண் திருவாதிரை பெண்ணை மதி, வாழ்க்கை சூப்பராக. இவ்வளவுதான் இதுக்கு ரிசல்ட். ஸ்ரீரங்கம் போங்க, திருப்பதி அடிக்கடி போங்க, பௌர்ணமி கிரிமேளம் வாங்க, உப்பு போட்டு குளிங்க, கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.